ஹலோ கைஸ், வெல்கம் பேக். இன்றைக்கி நம்ம சேனலில் வாழைத்தண்டை எப்படி சுத்தப்படுத்தி அதை எப்படி பொரியல் செய்கிறது அப்படிங்கிற வீடியோ தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வாழைத்தண்டை சுத்தம் பண்ணுறது ரொம்ப ஈஸி. அது கஷ்டம்னு சொல்லி நிறைய பேர் நினச்சிட்ருக்கீங்க. அப்படி கிடையாது. அது நாரை ரொம்ப ஈஸியாக எடுத்துடலாம். எப்படி பண்ணுறதுன்னு பாருங்கள். ஸோ நமக்கு கடையில் கிடைக்கும் போது இந்த மாதிரி மேலே இப்படி தோலோடு தான் வாழைத்தண்டை கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி இப்படி உரிச்சிங்கன்னா அந்த மேலே இருக்க தோல் ரொம்ப ஈஸியாக வந்துடும். பாருங்கள், இப்படி கத்தியில் லைட்டாக இப்படி ஒரு கீரல் போட்டிங்கன்னா அந்த மேலே இருக்க தோல் அழகாக இப்படி உறிஞ்சு வந்துடும். வாழைத்தண்டு சிறுநீரகத்தில் இருக்க கல்லை கரைக்கும் அப்படிங்கிறது மட்டும் தான் நிறைய பேத்துக்கு தெரியும். இதில் இன்னும் நிறைய பெனிஃபிட் இருக்குது. அது என்னென்னங்கிறத அப்படியே பார்த்துடலாம். பாருங்கள், இதுதான் அந்த உள்ளே இருக்க தண்டு. இது மேலே பாருங்கள், அது ஒரு மாதிரியாக இருக்குது. ஸோ அந்த இடத்த இப்படி கட் பண்ணி எடுத்துடுறேன். வாழைத்தண்டு நார் எடுக்கிறதுக்கு அதோட நாரை சரியாக எடுக்க தெரியாமல் தான் நிறைய பேர் வாழைத்தண்டு செய்கிறதில்ல. ஸோ இன்றைக்கி நான் எப்படி பண்ணுறேங்கிறத பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இன்னும் நீங்களே வாழைத்தண்டை அடிக்கடி பொரியல் செய்ய ஆரம்பிச்சிருவீங்க. ஏன்னா அந்த நாரை அவ்வளோ ஈஸியாக எடுத்துடலாம். இது ரொம்ப கஷ்டமான வேலையே கிடையாது. பாருங்கள், ஃபஸ்ட்டு இந்த மாதிரி க்ளீன் பண்ணி உள்ளே இருக்க தண்டை ஃபஸ்ட்டு இப்படி எடுத்துக்கோங்க. இப்போ இந்த மாதிரி சின்னதாக ஒரு ரவுண்டாக இப்படி கட் பண்ணி இப்படி இழுக்கும் போது பார்த்திங்கன்னா அந்த நார் வரும். அதை நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா இப்படி கையை வச்சு இப்படி ஒரு 2 சுற்று சுற்றுனீங்கன்னா அந்த பக்கத்தில் இருக்கிற நாரும் வந்துடும். இந்த சைடில் இருக்கிற நாரையும் இப்படி ஒரு கையில் எடுத்துகிட்டு இப்படி சுற்றி எடுத்திங்கன்னா பாருங்கள், அந்த நார் பாருங்கள் எவ்வளோ அழகாக வந்துருச்சுன்னு. இந்த நார் எடுத்தாவே நமக்கு போதும். பாருங்கள், அதே மாதிரி இப்படி கட் பண்ணுங்கள். இப்படி இழுக்கும் போது நார் வரும். அதை நீங்கள் இப்படி கையில் அப்பப்போவே சுற்றி எடுத்துருங்க. ஒட்டுக்கா நீங்கள் கட் பண்ணிவிட்டு எடுக்கணும்னு நினச்சிங்கன்னா அது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ கட் பண்ணும்போது இப்படி இழுத்திங்கன்னா அந்த சைடு இருக்கிற நாரும் இதோட இந்த பக்கம் இருக்கிற நாரும் வந்துடும். பாருங்கள், இந்த சைடு பாருங்கள் நாரே இருக்காது. ஏன்னா போன பீஸ் நம்ம கட் பண்ணும்போது எடுத்தோம் இல்லையா, ஸோ அதுலேயே அந்த நார் போயிடும். இந்த மாதிரி ரவுண்டாக கட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் ரொம்ப ஈஸி. இந்த அளவுக்கு நீங்கள் நார் எடுத்துட்டிங்கனாவே நமக்கு நாரே இருக்காது. பாருங்கள், இப்படி சுற்றுனீங்கன்னா இந்த கீழ்ப்பகுதியில் இருக்கிற நாரும் வந்துடும். இந்த சைடு இருக்கிற நாரும் இப்படி சுற்றி எடுத்திங்கன்னா வந்துடும். பாருங்கள், ரொம்ப ஈஸி. ஸோ இந்த மாதிரி இந்த நார் எடுக்க தெரியாதனால தான் நிறைய பேர் வாழைத்தண்டு பொரியல் செய்கிறதில்ல. ஸோ இந்த மாதிரி எடுத்திங்கன்னா உங்களுக்கு நார் டக்கு டக்குன்னு இந்த மாதிரி ரவுண்டாக கட் பண்ணி ஈஸியாக எடுத்துடலாம். ஸோ ஆல்ரெடி சொன்ன மாதிரி வாழைத்தண்டை நிறையா சக்தி இருக்குது. ஆனால் நிறைய பேத்துக்கு இது சிறுநீரகத்தில் இருக்க கல்லை மட்டும்தான் கரைக்கும் தான் தெரியும். நம்ம உடம்புல இருக்கிற கொழுப்பை குறைக்கும். வயிற்றில் புண்ணு இருக்கவங்க வாழைத்தண்டு சாப்பிட்டோம்னா வயிற்றில் இருக்கிற புண்ணு சரியாகும். சிறுநீரகத்தில் எரிச்சல் இருக்கிறவங்களும் இந்த வாழைத்தண்டு அடிக்கடி சாப்பிட்டுப்பாங்க. நிறைய பேருக்கு தெரியாது, வாழைத்தண்டு ரொம்ப குளிர்ச்சியானது. நம்ம உடம்புக்கு ரொம்ப குளிர்ச்சியை தரக்கூடியது. ஸோ வாழைத்தண்டு உடம்பு ஹீட்டாக இருக்கவங்களும் வாழைத்தண்டை அடிக்கடி நீங்கள் சாப்பிட்றது அவ்வளோ நல்லது. நம்ம ரத்த அழுத்தத்தை நல்லா சீர்படுத்தவும் இந்த வாழைத்தண்டு உதவுது. ஸோ வாழைத்தண்டுலையும் பார்த்திங்கன்னா நான் ஆல்ரெடி வாழைப்பூவில் என்னென்ன நன்மை இருக்குது, அது எப்படி க்ளீன் பண்ணணும்னு ஒரு வீடியோ போட்டிருக்கேன். பார்க்காதவங்க போய் பாருங்கள். அதே மாதிரி தான் இந்த வாழைத்தண்டுலையும் நமக்கு அவ்வளோ சக்தி இருக்குது. ஸோ கண்டிப்பாக நீங்கள் வாழைத்தண்டையும் அடிக்கடி சேர்த்துக்கிறது நம்ம உடம்புக்கு ரொம்ப நல்லது. வாழைத்தண்டை பார்த்திங்கன்னா நமக்கு நீர்ச்சத்து நார்ச்சத்து ரொம்ப நிறையா இருக்குது. இதில் சர்க்கரையோட சத்துமே வாழைத்தண்டில் இருக்குது. நம்ம உடம்புல இருக்கிற கொழுப்பை குறைக்கிறதுக்கு இந்த வாழைத்தண்டு பார்த்திங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி சிறுநீரக கல்லை மட்டும் கரைக்கிறது இல்லாமல் எவ்வளவோ நன்மைகளை நம்ம உடம்புக்கு இந்த வாழைத்தண்டு பண்ணிகிட்ருக்கு. ஸோ கண்டிப்பாக சிறுநீரக கல் இருக்கிறவங்க தான் சாப்பிடணும்னு கிடையாது. எல்லாருமே இந்த வாழைத்தண்டை எடுத்துக்கிறதுனால நமக்கு இவ்வளோ நன்மைகள் நம்ம உடம்புக்கு கிடைக்கும். பாருங்கள், இந்த மாதிரி ஒரு பாத்திரத்தில் தண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம ரவுண்டாக கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த வாழைத்தண்டை இந்த மாதிரி சின்ன சின்னதாக பொடி பொடியாக கட் பண்ணி இந்த தண்ணிக்குள்ளே சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு கட் பண்ணும் போதே உங்களுக்கு வித்தியாசம் தெரியும். ஒரு துளி நார் கூட இப்போ உங்களுக்கு இருக்காது. நான் ரொம்ப ஈஸியாக இருக்கும் கட் பண்ணுறக்கே. ஏன்னா நம்ம ரவுண்டாக கட் பண்ணும்போதே நமக்கு பெரிய நார் எல்லாமே வந்துடும். பாருங்கள், நாரே இல்லை பாருங்கள். இந்த மாதிரி கட் பண்ணி நீங்கள் ஒரு தண்ணிக்குள்ளே இப்படி சேர்த்துக்கோங்க. வயிற்றில் புண்ணு இருக்குது, அல்சர் இருக்குது, சரியாக சாப்பிட முடியல, சாப்பிடும்போது வயிறு எரியுது அப்படிங்கிறவங்க இந்த வாழைத்தண்டை நீங்கள் அந்த ஜூஸ் எடுத்து கூட நீங்கள் குடிச்சிங்கன்னா காலையில் ரொம்ப நல்லது. பாருங்கள், கொஞ்சம் பெருசாக கட் பண்ணணும். ரொம்ப சின்னதாக கட் பண்ணிங்கன்னா 2ஆக உடஞ்சிரும். ஓரளவுக்கு இந்த சைஸில் ரவுண்டாக கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிவிட்டு நல்லா இந்த மாதிரி பொடி பொடியாக கட் பண்ணி தண்ணியில் சேர்த்துக்கோங்க. வாழைத்தண்டை நிறையா பேருக்கு செய்யறதுக்கு இந்த நார் எடுக்கிறதுக்கு சங்கடப்பட்டுட்டே நிறைய பேர் நம்ம வாழைத்தண்டு செய்ய மாட்டோம். ஆனால் நீங்கள் இந்த மாதிரி செய்யும் போது உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். கண்டிப்பாக இந்த மெத்தட்லேயே ட்ரை பண்ணி பாருங்கள். பாருங்கள், எவ்வளோ ஈஸியாக நமக்கு வேலை முடியுதுன்னு பாருங்கள். வாழைத்தண்டில் பார்த்திங்கன்னா விட்டமின் பி, சி இருக்குது. நிறைய நீர் சத்து நார் சத்து இது ரெண்டுமே வாழைத்தண்டில் நிறைய இருக்குது. ஆனால் கண்டிப்பாக நீங்கள் வாழைத்தண்டை அடிக்கடி இந்த மாதிரி பொரியல் பண்ணி நீங்கள் சேர்த்துக்கும் போது நமக்கு சிறுநீரக கல்லுங்கிறது சுத்தமாகவே இருக்காது. பாருங்கள், எவ்வளோ ஈஸியாக குயிக்காக எனக்கு வேலை முடிஞ்சிச்சு. பாருங்கள், இதில் நாரே நமக்கு இருக்காது.
இந்த மாதிரி ஒரு தண்ணிக்குள்ளே போட்டு வச்சுட்டு இப்போ நம்ம என்ன பண்ணலான்னா ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் மட்டும் கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இதோட பொரியலும் ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம். எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். பாருங்கள், ஒரு நார் கூட இல்லை, பாருங்கள் எவ்வளோ ஈஸியாக இருக்குன்னு. உங்களுக்கு நார் இருக்க மாதிரி இருக்குன்னு லைட்டாக ஃபீல் ஆச்சுன்னா ஒரு ஃபோர்க்கை வச்சு லைட்டாக இப்படி சுற்றுனீங்கன்னா கொஞ்சம் நெஞ்ச நார் இருந்தாலும் வந்துடும். ஆனால் அவ்வளோ நாரும் எடுக்கக்கூடாது, கொஞ்சம் நார் இருந்தால் தான் நல்லது. ஏன்னா அதில் நார் சத்து தான் நமக்கு உடம்புல இருக்க அந்த குடலில் இருக்க அசுத்தங்கள் எல்லாம் சுத்தம் செய்யறதுக்கு அந்த நார் சத்து தான் நமக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்போ கொஞ்சமாக ஒரு கடாயில் வந்து எண்ணெய் ஊற்றி கடுகு கடலப்பருப்பு போட்டுக்கலாம். இந்த வாழைத்தண்டு கூட நம்ம எந்த மசாலா பொருளெல்லாம் ஆட் பண்ணக்கூடாது. நம்ம வந்து வெறும் பச்சை மிளகா போட்டு தான் செய்யணும். அப்போ தான் இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள், கடுகு பொரிஞ்சோன்னா கொஞ்சமாக கடலப்பருப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ பாருங்கள், ஒரு 4 பச்சை மிளகா வந்து நான் நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் இது கூட சேர்த்துக்கிறேன். நம்ம மிளகாத்தூளெல்லாம் எதுவும் ஆட் பண்ண போகிறதில்ல, வெறும் பச்சை மிளகா மட்டும்தான். ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை இந்த மாதிரி கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. நம்ம வந்து இதில் சாம்பார் தூளோ மிளகாத்தூளோ அந்த மாதிரி எதுவுமே சேர்த்தக்கூடாது. அப்போ தான் இதோட டேஸ்ட் வந்து இன்னும் ரொம்ப நல்லாயிருக்கும். வெறும் அந்த பச்சை மிளகாவோட எசன்ஸ்லேயே வந்து அந்த வாழைத்தண்டு வந்து ஒரு நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும். பாருங்கள், கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்திட்டு நல்லா வந்து வெங்காயத்தை வந்து வதக்கிக்கோங்க. வெயிட் லாஸ் பண்ணணுன்னு நினைக்கிறவங்க வாழைத்தில் வந்து ஒரு 2 டைம் வந்து வாழைத்தண்டை வந்து நீங்கள் பொரியல் பண்ணியோ இல்லை வாழைத்தண்டு ஜூஸ் குடிச்சிங்கனாவோ ரொம்ப நல்லது. அந்த குடலில் இருக்க வந்து அந்த கொழுப்பு, தேவையற்ற கொழுப்புகள் எல்லாம் வந்து கம்மி பண்ணுறதுக்கு இந்த வாழைத்தண்டு வந்து உதவுது. பாருங்கள், நல்லா வந்து வெங்காயம் நல்லா இந்த மாதிரி நல்லா வதங்கட்டும். நம்ம எண்ணெயில் ஃபஸ்ட்டு டைரெக்டாக பச்சை மிளகா போடுறதுனால அந்த பச்சை மிளகாவோட எசன்ஸே நல்லா இறங்கியிருக்கும். அதனால் அந்த காரமே வந்து நமக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ நான் பாருங்கள், அந்த தண்ணிக்குள்ளே எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா, அந்த குட்டி குட்டியாக கட் பண்ண வாழைத்தண்டு, அதை வந்து நல்லா இப்படி தண்ணி புழிஞ்சிட்டு இது கூட சேர்த்துக்கோங்க. ஸோ நான் சொன்ன மாதிரி நீங்கள் வந்து வாழைத்தண்டை க்ளீன் பண்ணி கட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு நார் எடுக்கிறது வந்து அவ்வளோ கஷ்டமாக இருக்காது. ஒரு சிலவங்க என்ன பண்ணுவீங்கன்னா அப்படியே குட்டி குட்டியாக கட் பண்ணி இந்த மாதிரி நார் எடுக்காமல் கடைசியாக தண்ணிக்குள்ளே போட்டு நீங்கள் ஃபோர்க்கு வச்சோ இல்லைன்னா அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா முள் வச்சு சுற்றி எடுப்பாங்க. அதுதான் நமக்கு ரொம்ப கஷ்டம். நம்ம அப்பப்போ கட் பண்ணும்போது நார் இப்படி கையிலேயே சுற்றி சுற்றி எடுத்துட்டோம்னா நமக்கு நார் பெருசாக இருக்காது. வாழைத்தண்டுக்கு வந்து நிறைய உப்பு போடக்கூடாது, ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவு மட்டும் போட்டுக்கோங்க. இது கூட வந்து நம்ம கொஞ்சமாக மஞ்சத்தூள் மட்டும் சேர்த்திக்கலாம், வேறு எதுவுமே சேர்த்த வேண்டாம். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி நல்லா கிளறி விடுங்க. கிளறி விட்டிங்கனாவே உங்களுக்கு தெரியும் வாழைத்தண்டு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் தண்ணி விடும். தண்ணி அதனால் வந்து நிறைய வாழைத்தண்டுக்கு வந்து ஊற்றக்கூடாது. ரொம்ப அது ஒரு மாதிரி ரொம்ப கொலன்னு வெந்துடும். அது சாப்பிட்றதுக்கும் அவ்வளோவா நல்லா இருக்காது. பாருங்கள், இப்படி கிளறி விட்டு ஒரு 5 மினிட்ஸ் நீங்கள் வெயிட் பண்ணிங்கன்னா பாருங்கள், அதுவே பாருங்கள் எவ்வளோ தண்ணி விட்டுருக்குன்னு பாருங்கள். வாழைத்தண்டு வந்து பொதுவாகவே இப்படி எண்ணெயில் போட்டு நம்ம வதக்கும் போது லைட்டாக தண்ணி விடும். ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணணும்னா தண்ணி நிறையா சேர்த்தாமல் ஒரு 1/2 டம்ளர் அளவு தண்ணி மட்டும் சேர்த்திட்டு நீங்கள் மூடி வச்சு நல்லா வேக விட்டிங்கன்னா நல்லா வெந்துடும். பாருங்கள், கொஞ்சமாக இவ்வளோ தண்ணி தான் சேர்த்தணும், ரொம்பவே தண்ணி சேர்த்திடக்கூடாது. பாருங்கள், இந்த மாதிரி நல்லா கிளறி விட்டுட்டு ஒரு மூடி போட்டு மூடிடுங்க. அப்போ தான் நமக்கு நல்லா சீக்கிரமாக வேகும். இந்த மாதிரி மூடி வச்சுருங்க. ஒரு 5 மினிட்ஸ் கழித்து நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா தண்ணி ஃபுல்லாக சுண்டி நமக்கு பாருங்கள் வாழைத்தண்டு பாருங்கள் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. ஸோ வாழைத்தண்டை வந்து கண்டிப்பாக நீங்கள் அடிக்கடி செஞ்சு கண்டிப்பாக வந்து வீட்டில் இருக்க எல்லாருமே சாப்பிடுங்க. வாழைத்தண்டு உடம்புக்கு வந்து ரொம்ப நல்லது. வாழைப்பூ, வாழைத்தண்டு, அதே மாதிரி வாழைப்பழம், இந்த மாதிரி வாழையில் இருக்க எல்லாமே ரொம்ப சத்து மிகுந்தது. அதனால் வந்து இதெல்லாமே அடிக்கடி நம்ம உடம்புக்கு வந்து கண்டிப்பாக சேர்த்திக்கணும். நிறைய ஊட்டச்சத்துக்கள் இருக்குது. பீரியட்ஸ் ப்ராப்ளம் இருக்க பெண்கள் கூட வந்து நீங்கள் அடிக்கடி வாழைத்தண்டை சாப்பிட்டு வந்தீங்கன்னா அந்த பிரச்சனையும் வந்து உங்களுக்கு கர்ப்பப்பையுமே நல்லா க்ளீன் ஆகும். ஏன்னா இதில் நார் சத்து இருக்குது, நீர் சத்தும் நிறையா இருக்குது. ஸோ கண்டிப்பாக வந்து வாழைத்தண்ணி இந்த மாதிரி மட்டும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது கூட வந்து நீங்கள் எந்த மசாலாவும் தயவு செஞ்சு ஆட் பண்ணாதீங்க, அந்த வாழைத்தண்டோட டேஸ்ட்டே வந்து மாறிடும். நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு சொல்லுங்கள். தேங்க்யூ கைஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங். கண்டிப்பாக வந்து குழந்தைங்களுக்கு வாரத்தில் ஒரு டைம் இந்த மாதிரி வாழைத்தண்டை செஞ்சு நீங்கள் அவங்க டிஃபன் பாக்ஸில் வந்து லஞ்ச் பாக்ஸ் கூட வெறும் சாதத்துக்கு கூட இந்த வாழைத்தண்டை போட்டு கலந்து கொடுத்தீங்கனாவே அது வந்து வாழைத்தண்டு ரைஸ், அது ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். Thank you guys.